தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் மண்ணை விட்டு மறைந்தாலும் கோடான கோடி தொண்டர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதத்தில் மயிலாடுதுறையில் விஜயகாந்தின் மறைவை மறக்க முடியாத தேமுதிகவினர் மயிலாடுதுறையில் அவரது படத்திற்கு பாலாபிஷேகம் செய்து சூடமேற்றி மலர் தூவி அஞ்சலி. தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு திரைப்படத்துறையினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் விஜயகாந்த் மறைவிற்கு தேமுதிகவினர் அன்றைய தினமே அவரது உருவப்படத்தை வைத்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் விஜயகாந்த் உயிரிழந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் அவரது இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத அக்கட்சியினர் தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் பண்ணை பாலு தலைமையில் மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் மீண்டும் பெரிய அளவில் அவரது படத்துடன் பேனர் வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி பாலாபிஷேகம் செய்து அஞ்சலி செலுத்தினர். அவர் உயிரிழந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் அவரது மறைந்த துக்கம் தாங்க முடியாததால் மீண்டும் அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாகவும், உயிரிழந்தாலும் அவர் எங்கள் மனதில் என்றும் வாழ்வார் என தேமுதிகவினர் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராஜா, பிரபு, சதீஷ், விக்னேஷ், வைத்தியநாதன், கமலஹாசன், அசாருதீன், தீபக் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.